வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெரிய தேர்பவனி இன்று இரவு நடைபெறும் நிலையில் வேளாங்கண்ணி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. வார விடுமுறையும் சேர்ந்துள்ளதால் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம். தொடர்பான விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, கீழ்த்திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கக்கூடிய வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் எழுந்தருளும் மாதாவின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆண்டு பெருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஆண்டு பெருவிழாவில் ஒவ்வொரு நாளும் கொடி இறக்கப்பட்டு மீண்டும் கொடியேற்றி இரவில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் திருப்பலி, கூட்டு பிரார்த்தனை நடைபெற்று தேர்பவனியும் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி இன்று இரவு நடைபெறுவதையொட்டி இதில் பங்கேற்பதற்காக பல்லாயிரக்கணக்கானோர் வேளாங்கண்ணிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் மாதா சொரூபம் தாங்கிய சப்பரத்தை இழுத்து பாத யாத்திரையாக வருகை தந்து வருகின்றனர். அதே போன்று வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் வேளாங்கண்ணி மக்கள் கூட்டத்தால் நிறைந்து காணப்படுகிறது. வேளாங்கண்ணி கடற்கரை நகரம் என்பதால் பக்தர்கள் குடும்பமாக கடலில் நீராடி மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். அதே போன்று முடி காணிக்கை, தென்னங்கன்று காணிக்கை செலுத்தியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். கடற்கரை சாலை, நடுத்திட்டு, பழைய மாதா கோயில் உள்ளிட்ட வேளாங்கண்ணி நகரம் முழுவதுமே கூட்டம் அலைமூங்கி வருகிறது. இரவு நடைபெறும் தேர்பவனியில் 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேராலய நிர்வாகம் சார்பில் குடிநீர், மருத்துவ வசதி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுத்தி வைத்துள்ளது. அதே போன்று மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் மாவட்ட காவல்துறை சார்பில் 3000த்திற்கும் அதிகமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதே போன்று கடலில் குளிக்கும் பக்தர்களை பாதுகாக்கவும் கடலோர காவல் படையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்டு பெருவிழா 10 நாள் திருவிழா நாளை மாலை இறக்கப்பட்டு நிறைவட உள்ளது. வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவோடு வார விடுமுறையும் சேர்ந்துள்ளதால் பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் வேளாங்கண்ணி நகரம் மட்டுமின்றி நாகை மாவட்டம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.